கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதத்தின் 3ஆம் நாளிலே திங்கட்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே மே மாதம் முழுவதும் நம்மோடு கூட கர்த்தர் தங்கியிருந்து இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாய் தந்தார். நேற்றைய முன்தினத்திலே முதல் நாளில் ஆராதனையில் பங்கு பெற்றோம். நேற்று தினத்திலே திருவிருந்தில் பங்கு பெற்றோம். இந்த காலை வேளையிலே ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, பராமரிக்கிறவரே, வழிநடத்தி கொண்டிருக்கிற திரியேக கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, திங்கட்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன மே மாதம் ஆண்டவரை முழுவதும் எங்களோடு இருந்தீர். என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தீர். இதோ எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்திலே பல ஆயர்கள் ஆண்டவரே பணி மாறுதல் பெற்று பல இடங்களுக்கு சென்று நேற்று தினத்திலே ஆண்டவரே அவர்கள் புதிய ஆண்டவரே திருச்சபையிலே பொறுப்பேற்று கொண்டார்கள். அடியேனும் வேலூர் பகுதியிலே ஆண்டவரை ஊழியத்தை முடித்து இதோ எங்களுடைய வாணியம்படி வட்டமாக அடியேன் பிறந்து ஆண்டவரை வளர்ந்த பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தில் 4 திருச்சபைகளில் பொறுப்பேற்று கொண்டேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த காலை நேர தியானத்தையும் தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாருங்க. இந்த குழுவை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதை கேட்டு பயன்பெறுகிற ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 398வது பாடலாகிய ஜெபம் மறவாத நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே ஜெபம் பரமனுடன் பேச்சு தேவையெல்லாம் தாளாச்சு. ஜெபம் பரமனுடன் பேச்சு தேவையெல்லாம் தாளாச்சு. தப விசுவாசி மூச்சு தகாதேலாம் அத்தார் போச்சு. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு. அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு. நம்பி சந்தேகத்தை போக்கு நலம் வர தீமை நீக்கு. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே பேயை ஜபத்தோடு வென்ற பெரிய நாமமும் கொண்ட பேயை ஜபத்தோடு வென்ற பெரிய நாமமும் கொண்ட நேய சூதன் தானை தந்த நின்மலனுக்கே யோகந்த. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே
விசுவாச நேசத்தோடு மிகும் பக்தியோடு நாடு. விசுவாச நேசத்தோடு மிகும் பக்தியோடு நாடு. நீசமாய் பரனை தேடு நேர்மையுடனே ஓடு. ஜெபம் மறவாதே நேசனே காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. பகலுடன் இரவேலும் பணிவுடன் குறைவிலும். பகலுடன் இரவேலும் பணிவுடன் குறைவிலும். திகிலிலும் மகிழ்விலும் செல்வம் வறுமையிலும். ஜெபம் மறவாதே நேசனே காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. மறந்திடாதே ஜெபமே மறக்கில் நீ ஓர் சவமே. மறந்திடாதே ஜெபமே மறக்கில் நீ ஓர் சவமே. சிறந்த உன் விடவமே செய்யலாமோ பாவமே. ஜெபம் மறவாதே நேசனே காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஜூன் மாதத்தின் 3ஆம் நாளாகிய திங்கட்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது சங்கீதம் 130. சங்கீதம் 130. இதனுடைய தலைப்பு இறைவனின் இரக்கத்துக்காக மன்றாடல். இறைவனின் இரக்கத்துக்காக மன்றாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 8 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 4 மன்னிப்பு அளிக்கும் ஆண்டவர் உம்மை அழைக்கிறேன், கூவி அழைக்கிறேன் என்ற ஒரு தலைப்பு. 5 முதல் 6 உமக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்ற ஒரு தலைப்பு. 7 முதல் 8 ஆண்டவரிடம் மீட்பு உண்டு, அவரை நம்புவோம் என்ற ஒரு தலைப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பின்னணியை நாம் பார்க்கிற போது தவநிலை திருப்பாக்களுள் ஒன்றான இப்பாடல் 6, 32, 38, 51, 102, 130, 143 ஆகியவர்கள் மனிதரின் பாவத்தன்மையையும் அவல நிலைமையையும் வெளிப்படுத்தினும் அதே வேளையிலே ஆழ்ந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. எனவேதான் இறப்பு வழிபாடுகளில் இத்திருப்பாடல் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. ஆண்டவரிடம் இரக்கம் உள்ளது, அவர் திண்ணமாக மக்களை மீட்பார் என்ற நம்பிக்கை மிளிர்கிறது. மக்களின் தலைவர் ஒருவர் இறைவன் மேல் பற்றுறுதிக்கும் நம்பிக்கைக்கும் மக்களை அழைப்பதாக இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. மார்ட்டின் லூத்தருக்கு பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. பவுலின் திருப்பாக்களில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. 32, 51, 130, 140 ஆகியவற்றை அவர் இந்த பாடல்களை எல்லாம் தன்னுடைய அந்த எழுத்துக்களில் அவர் பிரதிபலிப்பதாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாம் பார்க்கலாம். சீயோன் மலை திருப்பாடல் அல்லது பயணம் மேற்கொள்ளுகிற போது இந்த பாடல்களை பாடுவார்களாம். குறிப்பாக ஒருவேளை நம்ம இன்றைக்கு நம்முடைய இந்து சகோதரர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இந்த காவடி போன்ற காரியங்களை அவங்க எடுத்துக்கொண்டு போகும்போது பாடல்களை பாடிக்கொண்டு போவார்கள். அது நம்முடைய திருச்சபைகளிலும் நம்ம இருக்கிறது. நம்ம கிராம சபைகளில் இல்லையா, ஒவ்வொரு வீடுகளுக்கு நம்ம சென்று பஜனை சென்று நம்ம விசிட் பண்ணி பாடல் பாடி இப்போ வாழ்க்கையில்
இந்த பாடுகிறது என்பது மிக முக்கியம், மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. பாடல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, கிறிஸ்தவம் இல்லை என்றால் பாடல் இல்லை என்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு அமைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இது சீயோன் மலை திருப்பயண பாடல் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறதாக இங்கே இந்த ஆசிரியர் சொல்லுகிறார். ஒருவேளை கடவுளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அல்லது பாபிலோனி சிறையிருப்பில் அவர் இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நான் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கும் நம்ம பார்க்கிறோம், துயரம் இல்லாத மக்களே உலகத்தில் கிடையாது. எல்லாருக்கும் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு. இப்ப புதிய மாதம் பிறந்திருக்கிறது. நாளை தினத்துல யார் ஜெயிக்க போறாங்கன்ற ஒரு பெரிய டென்ஷன் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, சாதாரண பிரஜைகளுக்கும் இருக்கிறது. நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதே போல பெற்றோர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா, அவங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை எப்படி சேர்க்கணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய டென்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது. அதே போல் +2 முடித்து விட்டு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எந்த கல்லூரிகளிலே சேர்க்கலாம், என்ன சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன உளைச்சல், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் மனிதர்களிடத்தில் போய் நாடாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டால், அவரிடத்துல ஜெபித்தால் நமக்கு நிச்சயமாக வழி கிடைக்கும், வழி பிறக்கும் என்பதை தான் இந்த சீயோன் மலை திருப்பயண பாடல் நமக்கு வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ரொம்ப அழகா சொல்றாரு, ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், ஆண்டவரே என் ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும், உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் அன்னைக்கு சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி திறக்கும் போது அவர் ஜெபித்த ஜெபம் இதுதான். ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் உம்முடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளுமாக கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது நாம் இறைவனை நோக்கி மன்றாடினால் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கின்றார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலை நிற்க முடியும்? அது உண்மையான காரியம். நான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சொல்லுவேன், நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கடவுளுடைய சுத்த கிருபை. பிரியமானவர்கள், ஏதோ நான் ஊழியம் செய்கிற, நான் ஆண்டவருக்காக பணியாற்றுகிறேன், அதனால நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் தப்பு தான், அது பெரிய தப்பு. என்னுடைய சுய பலத்தினால நான் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதெல்லாம் ஒரு டிமெரிட்ஸ். என்னுடைய மெரிட்ஸ் எதுவுமே கிடையாது. என்னுடைய மெரிட்ஸ் என்னன்னாக்கா, இயேசு என்னை நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சிக்கிறார், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டு கொண்டார். இனி நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், பயப்படுகிறதற்கு நான் ஆவியை பெறவில்லை என்று சொல்லி மிக அழகாக இந்த பகுதியிலே இங்கே நம்ம பார்க்கின்றோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மன்னிப்பு அளிப்பவர். ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்தது, குற்றங்களை அவர் பார்க்காதவர் இல்லையா? குற்றங்களை பார்த்திருந்தால் நம்ம உயிரோடு இருக்க முடியாது. எந்த குற்றத்தையும் அவர் பொறுத்து கொண்டு மன்னிக்கிறவரா இருக்கு. அதான் சொல்றாரு, நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் இல்லையா? மன்னிப்பு அளிக்கிற இறைவன், ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய குணம் அது, மன்னிப்பு அளிக்கிற இறைவன். அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவரிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு. ஆகவே அவரிடத்துல நாம் வருகிற போது நமக்கு வாழ்வு இருக்கிறது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. கடவுளுடைய ஆலயத்திலே அல்லது அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அதான் அன்றைக்கு மரியாவும் செய்தார்கள் இல்லை? மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் செல்லுகிற போது மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டார்கள். இவ்வளோ மார்த்தா ஆண்டவருக்காக உணவு சமைக்க அல்லது ஏதோ கொடுக்க அவர் சொல்ற, அவரும் செய்யறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வருகிற போது அவங்களை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது என்பது அது ஒரு விருந்தோம்பல் நிகழ்வு இல்லையா? அப்போ அவங்களும் அங்கே போய் கஷ்டப்படுகிற போது உடனே மார்த்தாள் வந்து சொல்ற, ஆண்டவரே நான் தனியாக கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், மார்த்தா மார்த்தா, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்று. மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, நீயும் அதை தெரிந்து கொள், உட்காரு என்று சொல்லி இருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ கடவுளுடைய வார்த்தை மேலானது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அது சத்தியம் நிறைந்தது. அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. கடவுளுக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதா இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் நிற்கிறோம். மார்ட்டின் லூத்தர் தான் சொல்றாரு, ஹியர் ஐ ஸ்டாண்ட், ஹியர் ஐ ஸ்டாண்ட். கடவுளுடைய வார்த்தை மேல நான் நிற்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றும் என் வாழ்க்கையில கிடையாது. அதற்காகவே கடைசி வரையில அவர் போராடினார் என்று நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? அடுத்து சொல்றாரு, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கு. பொதுவா இந்த வாட்ச்மேன் வேலை செய்யறவங்க எல்லாம் இரவுல முழிக்கணும் இல்லையா? 8 மணி நேரம் முழிச்சு நிற்கணும், தூங்கக்கூடாது. எப்படியாவது தூக்கம் வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த நேரத்துல எல்லாம் அவங்க என்ன யோசிக்குவாங்க, சீக்கிரம் பொழுது விடிஞ்சிடாதா, சீக்கிரமா நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அது இரவுல முழிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ரொம்ப கஷ்டமான ஒரு பணினா இரவு பணி தான். அது காவலராக இருந்தாலும், இன்னைக்கு ஐடி பணியில கூட நிறைய பேர் போய் நிறைய இரவு நேரத்தில் பணி செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் பார்க்குறோம். அவங்க பொதுவாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட டென்ஷனோடு இருப்பாங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிற அந்த நேரத்தில் அவங்க வேலை செய்தால் உடல் எல்லாம் சோர்ந்து போகும், உடல்ல பலவீனங்கள் வரும் இல்லையா, வியாதிகள் வரும். அதனால நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு வருகிறதை நம்ம பார்க்கணும். குடும்பங்களிலே சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, பிரிவினைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களாக தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற. காரணம் என்னன்னா, அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம தவறான காரியங்களில் ஈடுபடுவது நம்ம இன்னைக்கு பார்க்கிறதெல்லாம் இருக்கிறோம். அதனால இந்த தூக்கம் என்பது மிக முக்கியமானது, இளைப்பாறுதல் முக்கியமானது இல்லையா? அதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். காவலரை போல நாம் காத்திருக்கிறோம். யாருக்காக காத்திருக்கணும்? ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்காய் காத்திருக்கிற போது அவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் வார்த்தைக்காய் காத்திருக்கணும், அவரோட ஜபத்துல நாம் இணைந்திருக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அப்படி செய்கிற போது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் என்று நாம பார்க்கிறோம். கடைசியா சொல்றாரு, இஸ்ராயேலே ஆண்டவரையே நம்பி இரு, பேரன்பு அவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடத்துல உண்டு, எல்லா தீவினைகளை நின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர். ரொம்ப அழகா சொல்றார், அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவர் எல்லாரையும் மீட்கின்றவராக இருக்கிறார். குறிப்பா தன்னை நம்பி வந்த இஸ்ரவேல் மக்களை அவர் மீட்கின்றவராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில இந்த அருமையான சங்கீதம் வழியாக நாம் இறைவனை அடைந்து அப்படி ஆசிகளை பெற்றுக்கொண்டு இந்த சீயோன் மலை திருப்பயண பாடலை ஒவ்வொரு நாளும் பாடி, ஆண்டவர் என்னை பார்க்கின்றார், என் கஷ்டங்களில் என்னோடு இருக்கிறார், என் ஜபத்தை கேட்கிறார், என்னை மன்னிக்கிறார், என் குற்றங்களை பொறுத்து கொள்ளுகிறார், என் மேல அன்பா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் கிருபை செய்து இந்த புதிய வாரத்தையும் இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கடந்து போன மே மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தேன். இது புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த மாதத்தில் வருகிற 10ஆம் தேதி எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல இருக்கிறார்கள். புதியதாய் +2 முடித்தவர்கள் புதிய ஆண்டவரே கல்வி நிறுவனங்களுக்கு சென்று படிக்க இருக்கின்றார்கள். புதிய புதிய காரியங்களை ஆண்டவரை நாங்கள் பார்க்க போகிறோம். நாளை தினத்தில் இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றப் போகிற தலைமைத்துவத்தை நீர் தரப்போகிறீர். இவையெல்லாம் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நடைபெற இருக்கிறது ராஜா. இம்மட்டும் காத்து உதவி செய்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராய் இருந்து எங்களை காத்தருள வேண்டுமாய் ஜபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த இறை வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 130 சீயோன் மலை திருப்பயண பாடலாக இருக்கிறது. பாடலை பாடிக்கொண்டு ஜபித்து ஆண்டவரே உம்முடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற உடைய அன்பர் சாருக்காக அக்காவுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறோம். நேற்று தினத்திலே தங்களுடைய திருமண நாளை கண்டு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரை தொடர்ந்து இல்லற வாழ்க்கையில இணைத்த தேவன்
அவர்கள் ஆண்டவரே திருமண அந்த நாளின் போது கொடுத்த வாக்குறுதிகளை கடைசி வரையில கடைபிடித்து ஒற்றுமையாய் அன்போடு பாசத்தோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி வாழ கிருபை தார். இல்லற வாழ்வின் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிற அன்பான பிள்ளைகள் மார்த்தா மரியாதை ஜபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை ஞானத்திலே, பக்தியிலே, விசுவாசத்திலே, கல்வி மானின் ஆண்டவரே அந்த நாவை தந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டுமா ஜபிக்கும். பாதுகாப்பை தார். வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்தருளும். சாருடைய குடும்பத்தின் மக்கள் உடன்பிறப்புகள் யாவரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்காக தன் இல்லத்தை திறந்து கொடுக்கிறார்கள் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இங்கே பணியாற்றுகிற ஆண்டவரை எல்லாருக்காக ஜபிக்கிறோம். அதே போல என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இசைக்கருவியை மீட்டி இதோ பாடல் வழியாக அநேக மக்களுக்கு நம்முடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்களையும் அருமையான டீச்சரையும் குடும்பத்தின் மக்களையும் கூட ஆண்டவரே நீர் காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு மாநிலங்களிலே ஆண்டவரை பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கல்ஃப் கண்ட்ரிஸ், ஆண்டவரே இப்படி இந்திய தேசத்தில் பல்வேறு மாநிலங்களிலே, அதே போல சீனா, ரஷ்யா போன்ற பகுதிகளில் இருந்து இந்த காணொளி வழியாய் பார்க்கிறவர், அதே போல என்னுடைய திருச்சபையின் மக்கள், இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மக்கள், பல மக்கள் இதை பார்த்து பயனடைகிறார்கள். எல்லாருக்கும் ஜபிக்கிறோம். எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையில அமைதி, சமாதான, சந்தோஷம் பொங்கியிருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் நாளை தினத்தில் மிக முக்கியமான ஒரு நாள், இந்தியாவை ஆண்டவரை ஆட்சி செய்ய போகிற ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறோம். மனித நேயமிக்க அரசு, ஆண்டவரே அன்பு நிறைந்த அரசு, சாதி, மதம், இனம், மொழி பேதத்தை வைத்து பிரித்து ஆட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவை எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு ஒரு நல்ல அரசு எங்களுக்கு ஆண்டவரை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த ஓட்டிங் ஆண்டவர் கவுண்டிங்கில் கூட எந்த குளறுபடிகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே ஊழல்களும் வராதபடி அதை சரியாக அந்த எலெக்ஷன் கமிஷன் செய்து முடிக்கவும் நல்ல தலைவர்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். தொடர்ந்து எல்லாரும் ஜபிக்கிறார்கள். அது எல்லாருடைய ஜபங்களை ஆண்டவர் கேளு ராஜா. அதே போல என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காய் 3 சபை சங்கங்கள் போதர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நேற்று தினத்திலிருந்து அநேக போதக பிதாக்கள் பணிமாறுதல் பெற்று பல திருச்சபைகளுக்கு சென்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த திருச்சபைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அடியனை கூட ஆண்டவர் வேலூரிலிருந்து பயன்படுத்தி தொடர்ந்து பாப்பனப்பள்ளி போதக மட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். அங்கே திருச்சபைகளை கட்ட வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். அடியனுக்கு விசேஷித்த ஆவியையும் பலத்தையும் தந்து இது பயன்படுத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஐஎல்சியினுடைய பொறுப்பாளர்கள், ஆண்டவர் பெருந்தலைவர் அவர்களுக்காக, ஜிடிக்காக, 3 சபை சங்கத்தினுடைய தலைவர்கள் ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்து ஊழியத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இந்த நாட்களிலே இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற இப்படிய அன்புக்குரிய ஆண்டவரே தலைமை ஆசிரியரும் கரஸ்பாண்டனுமாய் இருந்து தலைவராக இருந்து ஆண்டவரே ஆம்பூர் சபை சங்கத்தில் பல்வேறு பணிகளை ஊழியங்களை செய்து வருகிற இப்படி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆண்டவரே திரு ஜெயபஸ் சந்திரசேகர் சாருக்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலே தன் பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர் இறைவா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய நாளை காண்பது, புதிய ஆண்டவரை பிறந்த நாளை காண்பது பெரிய ஆசீர்வாத ராஜா. நல்ல சுகத்தை பலத்தை சாருக்கு தாரும். அவருடைய தொடர்ந்து வெள்ளூரில் சென்ட் மார்க்ஸ் ஆண்டவர் ஸ்கூலில் அவர் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கேயும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உடன் இருக்கிற என்னுடைய மேர்சி டீச்சருக்காக, விமான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பத்தை ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து காத்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிற ராஜா. இந்த பிறந்தநாள் சாருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல அன்புக்குரிய அன்பு தம்பி ஆசிரியர் ரூபன் காந்தி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்கடை மிடில் ஸ்கூலுடைய ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரையும் ஆசீர்வதிங்க. அன்பான மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அதே போல நிறைய மட்டு பகுதியை சார்ந்த அன்பு சகோதரி ஆக்னஸ் ஏஞ்சலுக்காக ஜபிக்கிறோம். மகளையும் நீர் ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. என் பிறந்த நாளிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழட்டும். அதே போல ஆண்டவரே மறைந்த ஜான்சன் அப்பா அவருடைய அன்பு துணைவியார் ஆண்டவரே கலை பிரசன்னா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அருமையான அம்மாவையும் நீர் ஆசீர்வதிங்க. அன்பான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை குடும்ப தலைவரை இழந்திருந்தாலும் நீர் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை தாங்கி பிடித்து வளர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே அன்புக்குரிய அண்ணனும் ஆசிரியருமாக இருக்கிற திரு வில்ஃபர்ட் சார் அவருடைய அன்பான மாமாவுக்காக ஜபிக்கிறோம். திரு பரமானந்தம் ஐயா அவர்கள் நேற்று தினத்தில் ஆண்டவரே காலம் சென்றிருக்கிறார்கள், மரணம் அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே நடைபெற இருக்கிற அடக்க ஆராதனையிலே அப்படி கிருபை தங்கிருக்கட்டும். அன்னார் எழுந்து வாடுகின்ற அவருடைய அன்பு துணைவியார், பிள்ளைகள்,
ஆண்டவர் மருமக்கள் பேர பிள்ளைகள், குறிப்பாக அப்படி அன்புக்குரிய அண்ணன் வில்ஃப்ரட் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்திற்கு ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்தை தார். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். பலவீனமான மக்கள் உண்டு. இப்படி ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரை மூத்த தாய்மார்கள், ஆயிரமாக்கள், ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பார். தொடர்ந்து அடியர்களையும் இந்த ஊழியத்தில் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு இருப்பதாக. ஆமென்.